வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசி, இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வெளியிட போகிறாங்க? எல்லோருமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சார், டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எங்களுக்கு எப்போ வரும்? ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்துக்கு தகுதியோடு ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு இன்னும் டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வெளியாகலை சார் அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வச்சுட்டே இருக்காங்க. ஸோ டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு இன்னும் ஒரு சில தினங்கள், அதாவது வருகின்ற ஜனவரி எண்டு இல்லைன்னா பார்த்திங்கன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் வெளியிடப்பட்டால் மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வரத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைந்த அளவு தாங்க இருக்குது. ஸோ எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா? நான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கேன். எனக்கு எல்லாமே நான் முடிச்சுட்டு, செய்முறை தேர்வெல்லாம் முடிச்சுட்டு மெரிட் லிஸ்ட்லாம் வந்திருக்கு, எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்த பாடலை அப்படின்னு நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி மேலே கோபத்தோடு இருக்காங்க. இவ்வளோ கோபத்தோட வன்மத்தோடு இருக்கிற மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடாததே ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிக்குது அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு ஏற்குமா அப்படின்றத நம்ம நிச்சயமாக பொறுத்துன்னு தான் பார்க்க முடியுங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா புதிய அறிவிப்புகள், ஏன்னா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஒரு சில புதிய அறிவிப்புகள் தான் இருக்குது. அப்படி அதில் வரதில் ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்றது இனிவரும் காலங்களில் ஆண்களுக்கும் இலவசம். ஸோ பேருந்துகளில் பொறுத்த வரைக்கும் இனி ஆண்களுக்கும் இலவசமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அந்த பேருந்துகளுடைய முக்கியத்துவம் என்னாகும் அப்படின்றது யாருக்குமே தெரியலைங்க. ஸோ ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவசம் அப்படின்ற ஒரு அறிவிப்புகள் எல்லாமே விரைவில் தேர்தல் வாக்குறுதிகள் வர இருக்குது. ஸோ தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸுக்காக போக்குவரத்து கழகத்தில் ஒரு நன்மை செய்த வாக்குறுதியை கொடுக்க போகிறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, போக்குவரத்து இலவசம் அப்படின்றது இனிமேல் மாற்ற முடியாது. அது நடக்கும், அது நடந்தே தீரும். ஆனால் முக்கியமாக மகளிருக்கு இலவசன்றது இனிமேல் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அது இருக்குன்றது ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இவ்வளோ பேர் பஸ்ஸு ஓட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க மக்கள். ஆனால் இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியிடாத தான் ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு ஆண்டு ஆகி எழுதிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வெளியீட்டிலேயே இவ்வளோ காலதாமதம் ஏற்படுது. அது பார்த்திங்கன்னா அரசு நிவர்த்தி செய்யணும். போக்குவரத்து கழகத்தில் தற்காலிக ஊழியர்கள் அதிகப்படி எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை குறைச்சிட்டு நிரந்தர ஊழியர்களை எடுக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க போக்குவரத்து சங்கங்கள். இவர்களுடைய என்ன ஒரு அதிரடியான யோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி போக்குவரத்து கழகத்துடைய காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்பணும். ஸோ டிரைவர் தனியாக எடுக்கணும், கண்டக்டர் தனியாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ சென்ற ஆண்டில் எடுத்த டிசிசி நியமனத்தை இதோட போதும், எங்களுக்கு டிரைவர் ஒரு 10,000 பேரும் கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் கொடுங்க அப்படின்னு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை அரசு என்ன பண்ணும் அப்படின்றத நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வரக்கூடிய ஏப்ரல் மேல பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் வெளியிட போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அருகாமல் இருக்கிற ஆர்டிஓ தனிக்கு டிரைவர் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிட்ட பிறகு தான் கண்டக்டர் லைசன்ஸை வாங்க முடியும். இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.